எல்லோருக்கும் வணக்கங்க. சில சமையல் குறிப்பெலாம் பார்க்கறதுக்கு தான் இந்த பதிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. வாருங்கள் பதிவிற்கு போகலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். இந்த குறிப்பெல்லாம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் தோசைக்கு மாவு அரைக்க போகிறீங்களா? கொஞ்சம் நேரம் நில்லுங்க. அதோடைய கொஞ்சம் கொள்ளு மட்டும் சேர்த்திக்கோங்க. அது உடம்புக்கும் நல்லது. அதே போல் மிருதுவாகவும் இருக்கும் தோசை. கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துடுங்க. கொள்ளு அதை சேர்த்து ஆட்டி சுட்டு கொடுங்களேன், எல்லாருக்குமே நல்லது. மிக ஸ்லைட்டாக தாங்க கலர் மாறும், வேறு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லாம் தெரியாது. தைரியமாக நீங்கள் ஆட்டி கொடுக்கலாம். வீட்டில் இருக்க டால்டா நெய் அதெல்லாம் கெட்டி ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். சுட தண்ணி அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன குண்டால் வச்சுட்டு அதுக்குள்ளே நெய் வைப்போம். அப்படியே அப்பொழுது நிற்கும். நம்ம அப்படி வைக்காமல் என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் நம்ம சூடாக்கி அந்த ஸ்பூனை அந்த நெய்க்குள்ளேயோ டால்டாக்குள்ளேயோ போட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு உருகிடுங்க. இது ஈஸியானது தானே, உங்களுக்கு கேஸ் செலவு மிச்சமாகும். இட்லிக்கு மாவாட்டி வச்சுருப்பாங்க. புதுசாக வந்தவங்க யாராவது புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்திருப்பாங்க, அவங்க ஆட்டி வச்சுருப்பாங்க. தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றி ஆட்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கவலையே படாதீங்க. வறுக்காத ரவை இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு கலந்து வச்சுருங்க. அது அரை மணி நேரம் ஊறிய பிறகு இட்லி ஊற்றுங்களேன், எப்பயும் போல் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம மோர் மிளகா போடுவோம் இல்லைங்களா, அதில் வெறும் மோரில் தான் உப்பு போட்டு நம்ம காய வச்சு நம்ம செய்வோம். ஆனால் அதில் ஒரு கைப்பிடி வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அரைச்சி அந்த மோரில் கலக்கிட்டு அதில் மிளகாயை காய வச்சு நீங்கள் காய வச்சு பாருங்களேன், ஊற வச்சு. அது மிக ருசியாகவும் மென்மையாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கும் நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இதுவும் கலந்து வருது இல்லைங்களா, அதனால் நல்லதுங்க. வெந்தயம் கலந்து வருதுல்ல. கீரையை சமைக்க போகிறீங்களா? எந்த கீரையை சமைச்சாலும் சமைச்சி முடிச்சுட்டு இறக்கி வைக்கும்போது உப்பு சேருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா உப்பு ஜாஸ்தியாக போயிடும். இது பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்க அடிக்கடி செய்யும்போது ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னு கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸு. வீட்டில் பஜ்ஜி செய்ய போகிறீங்களா? நம்ம என்னென்னா மெதுவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெதுவாக இருக்கிறத விட டேஸ்ட்டாக இருக்கிறதுக்குங்க. என்னென்னா ஒரு பங்கு கடலை மாவு, ஒரு பங்கு அரிசி மாவு போடுவோம். அதோடைய கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து சுட்டு பாருங்களேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனா கூட மெதுவாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.